என்னை கேவலப்படுத்திருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போறேன்னு இப்படி போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டாலே என்னத்தை சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாய் கிழவின்ற இப்பேற்பட்ட படத்தில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படி? அவர் கூட காக்கின்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஓகே. அந்த படத்தில் தான் வாடா சீடின்னு வச்சார். அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா படத்தும் டைட்டில் கார்ட்லேயே வந்து சிடின்னு தான் வருதா? இல்லை சார், செந்தேன்னு கொடுத்துட்ருக்கேன் சார், அப்பா அம்மா வச்சப்ப. ஓகே ஓகே, அதுதான் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. ஒரு படம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு முக்கியமான நபர்கள் வந்து படத்தில் இருக்க கேரக்டர்ஸ், அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்படி இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து சிரிக்கவோ சிந்திக்கவோ மட்டும் செய்யாமல் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எமோஷனலோட பல விஷயங்களை கனெக்ட் பண்ணுச்சு. அப்படி இங்கிலீஷே தெரிஞ்சாலும் தமிழே தெரிஞ்சாலும் இங்கிலீஷில் வந்து தன்னோட எமோஷன்ஸை கேரி பண்ணுற ஒரு ஹிந்தி டாக்டராக இருக்கலாம். ஸோ சார் வாங்க ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அதே போல் அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்க அந்த சைனீஸ் டாக்டராக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாங்க வாங்க சார், வாங்க சார். உங்கள் பேர் சிடின்னு சொன்னாங்க, நாங்கள் சைனீஸ் டாக்டர்னு கேள்விப்பட்டோம். ஆனால் உங்கள் பேரே சிடின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது. பிரதீப் சார் மேடைக்கு வாங்க. ஸோ அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் என்கின்ற ருக்மிணி ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அந்த கிராமத்து முகமாகவே இருந்து நமக்கு ரொம்ப அத்தன்டிக்காக இருந்த மீனா அவர்களையும் பானுப்ரியா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. வெசக்குட்டன்னு சொல்கிறதா இல்லை சாய் குட்டன்னு சொல்கிறதா இல்லை கங்காரு அடிகளார்னு சொல்கிறதான்னு தெரில, எல்லாருக்குமே இவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆத்தாடி குமரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு மேடை. எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு தெரில. நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என் ஹஸ்பண்ட் சாதாரண டாடா ஏசி டிரைவரு. எங்கள் வீட்டில் நான் சும்மா நேரம் கிடைக்கிறப்போ யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோ போடும்போது எங்கள் வீட்டாளுங்களே என்னை கேவலப்படுத்திருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போகிறேன்னு இப்படி போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டாலே என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாய் கிழவின்ற இப்பேற்பட்ட படத்தில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டாளுங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு நாங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கிராமத்துலேருந்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அன்னைக்கே எங்கள் டைரக்டர் சார் வந்து சொன்னார். ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லும்போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக கிடச்சிடல. ஆனால் இப்பேற்பட்ட படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். இங்கே வருகை தந்த அத்துணை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே எங்களுடைய இந்த குழுவுக்கு எப்படி பாராட்ட சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் என் தாயை பார்த்தது, என் தாய் மூலமாக எனக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுத்தது. எல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே எப்பப்பா குடிக்கிறத விட்டு திருந்து வேண்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் இங்கே உழைத்த இந்த தாய் கிழவி குடும்பத்தில் உழைத்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள உண்மையிலே மனமாற பாராட்டுறேன், கையெடுத்து கும்பிட்றேன். இந்த நிலைமை கொண்டு வந்த எங்கள் செல்வத்துக்கு பெரிய நன்றி ஒன்று தெரிவிச்சுக்கொள்ளணும். அவர் எனக்கு ரொம்ப உதவியாக, பழக்கப்பட்டவர் மாதிரி இல்லாமல் எவ்வளவு செஞ்சார். ஆனால் டைரக்டர் மட்டும் வந்து இயக்குனர் மட்டும் அப்பப்போ பார்த்து சிரிப்பார். என்னையை பார்த்து இவர் எதுக்கு என்னையை பார்த்து சிரிக்கிறாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டப்பிங் பேச கூப்பிட்ட அன்னைக்கு தான் உண்மை நிலவரத்தவே பார்த்தேன். அவருக்கு கோடான கோடி நன்றிகள். மற்றும் என்னுடன் உழைத்த அத்தனை பேர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும், கேமரா நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்க ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும், எனது ஆத்தா தாய்க்கிழவிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா அண்ணனுக்கும் இன்னொரு சிவா அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. சூப்பர்ண்ணே, சூப்பர். ஸோ சார், நான் நீங்கன்றது எனக்கு தெரியல, படத்தில் வேற மாதிரி இருக்கீங்க, இப்போ பயங்கரமாக இருக்கீங்க, மதுரைக்காரர் மாதிரி. அதுக்கு தான் மீசையெல்லாம் முறுக்கி விட்டு வந்தேன். யாருக்காரு இல்லைன்னு மதுரைக்காரனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, வணக்கம். இந்த மேடை வந்து
இந்த மேடைக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக காத்துட்ருக்கேன். இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதன்மையான காரணம் என்னோடய மனைவி. என்னோடய கணவன் நினைவாக்கிறதுக்கு அவங்க தூங்காமல் உழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய நன்றி சொல்லணும். பல வருஷமாக நடித்து 10-12 வருஷமாக வேலையை விட்டுட்டு நடிச்சிருந்தேன். ஐடியில் இருந்தேன், வேலையை விட்டுட்டு நடிச்சிட்ருக்கேன். இவ்வளோ அழகான ஒரு படத்தில், அதாவது வெற்றி படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம், ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம். வெற்றி படமும் ஆகி ஒரு நல்ல படத்துலேயும் நம்ம இருக்கோன்ற ஒரு திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நெகிழ்வான மேடை இது. இப்படி ஒரு அழகான கதாபாத்திரம் எழுதிய சிவகுமார் முருகேசன் சார் அவர்களுக்கும், ஒரு இளையராஜாவோட பாட்டு மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்த சிவகார்த்திகேயன் சாருக்கும், இவங்கக்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்த தம்பி ராஜேஷ்க்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெகிழ்வான மேடை. நன்றி, வணக்கம். சூப்பர் சார். உங்கள் பேர் ஃபஸ்ட்டு என்னன்னு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க சார். சிடின்னு சொல்கிறாங்க சார். சிடின்னு பேர் வச்சது சரத் அண்ணன் தான், எனக்கு சரத்குமார் அண்ணன். சரத்குமார் சாரா? அப்படியா? ஆமாம் சார். ஏன் அப்படி? அவர் கூட காக்கின்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஓகே. அந்த படத்தில் தான் வாடா சிடின்னு வச்சார், அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா படத்தும் டைட்டில் கார்ட்லேயே வந்து சிடின்னு தான் வருதா? இல்லை சார், செந்தேன்னு கொடுத்துட்ருக்கேன் சார், அப்பா அம்மா வச்சப்ப. ஓகே ஓகே, அதுதான் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. ஸோ சைனீஸ் டாக்டராக வந்து எங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த ரிசப்ஷன்? சார், நான் நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு 2 அடிக்கு மேலே நிற்கிற மாதிரி பறந்துட்டுருக்கேன். மேடம் வந்து படத்தில் விளக்கு வச்சு கும்பிடுவாங்க, அதுதான் படத்தோட ஓப்பனிங்கு. இந்த படத்தில் எனக்கு விளக்கு ஏற்றி வச்சது என்னுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டீங்க சார். தேங்க்யூ சார். சார் எஸ்கே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு எல்லா பேரும் தெரியாது. நான் ஷார்ட்டாக முடிச்சிட இசையமைப்பாளர் ஐயாக்கும், கேமராமேன் ஐயாக்கும், ஃபேஷன் ஸ்டுடியோ ஓனர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாசண்ணே, முத்துக்குமார்ண்ணே, சிங்கம்புலி அண்ணே, பாலா, வேறு யாரை விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க, பேர் தெரில, தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சத்தியமாக இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. என்னை நிற்க வச்சது சிவகுமார் முருகேசன் ஐயா தான். உசுறு இருக்கிற வரையும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி சார். நீங்கள் பயங்கர எமோஷ்னலாக பேசுகிறீங்க, ஆனால் படத்தில் உங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதை ஏதாவது இங்கே கொண்டு வர முடியுமா? சார், கொண்டு வரேன் சார். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். இயக்குனர் ஐயா சிரிப்பார்னு இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து கேமரா வச்சு ஏடி சுரேஷ் வந்து ராஜேஷ் வந்து சொல்லுவார், ஆனால் எந்த ஏதாவது சீன் அப்படின்னு நான் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் தூரத்தில் அவர் கையை கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் முறைக்கிறாரா, பார்க்குறாரா, தப்பாக பண்ணிட்டோமா சரியாக பண்ணிட்டோமா ஒன்றுமே புரியாது. குழப்பத்திலே இருப்போம் நாங்கள் ஷூட்டிங் டைமில். ஸோ இங்கே பயங்கர தெளிவாக பேசியிருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்களில் உங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு நாள் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. ஓவர்சீஸில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 வீக்கில் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. பட் இந்த படத்தோட ரியல் சக்ஸஸாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, நடித்தவங்க எல்லாருமே அவங்க கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. ஒரு இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டால் நான் 5 வருஷமாக இருக்கேன், 10 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் தான் எங்களை அடையாளம் படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு சிவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கெரியருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் சூப்பர். ஸ்ருதிஹாசன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நிறையா மேடை நாடகங்களில் நான் மேடையில் ஏறி நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் இப்போ நிற்கும் போது எனக்கு அது புதுசாக இருக்குது. என்னோட நாடக குரு வந்து இப்போ அதை பார்த்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நடிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னோட நாடக குரு தான். நாடகங்களில் நிறைய பயணிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான நடிப்பை என்னோட வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி வச்சு என்னோட நாடக குருக்கு இங்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா யார் பார்த்தாலும் யாருப்பா நம்ம ஸ்ருதிஹாசனா அப்படி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும்போது நாடகங்களில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு படத்தில் நான் எனக்கு அது சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது. ஏன்னா ஒரு 150க்கு மேலே நாடகங்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னேஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே நான் இப்போ நிற்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சிங்கம்புலி அப்பான்னு தான் செட்டில் கூப்பிடுவேன். அவரும் என்னை அந்த மாதிரி தான் ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி
நம்ம முத்துக்குமார் சார் நாடகத்துறையிலேருந்து நீங்களும் வந்தனால என் கூட நிறைய நாடகங்களை பற்றி பேசுவீங்க. அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப கைண்டாக, ஏடிஸ் எல்லாருமே அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ரொம்ப கைண்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீலாம் நடிக்கலாம் போகாத அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் விடலை. எதுக்கு பொண்ணை அனுப்புகிறீங்க, முதல்ல எதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு டிகிரி என்னை படிக்க வச்சார். அதே மாதிரி நான் இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுறேன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா நீ நடிக்க போன்னு சொன்னாங்க. ஆனால் நான் படத்தில் நடிக்கும்போது என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே எதுக்கு பொண்ணை இப்படி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்டயே என்னை பேசுனாங்க. ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த மூஞ்சிலாம் நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி என்னை பேசுனாங்க. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய தமிழ் படங்களில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். விஷ் யூ வெரி வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.